சொல் தான் இந்தியா முழுக்க சிதறுண்ட மக்களை ஒன்று திரட்டி ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்த்துகிற தேசிய விடுதலை சொல். நாம் தொடர்ச்சியாக ஜெய்பீம் 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 என்று முழங்குவோம். அப்படி ஜெய்பீம் என்று முழக்கத்தை, ஜெய்பீம் என்ற வார்த்தையை அண்ணன் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களிடம் சொல்லி அவரை படுகொலை செய்த இந்த நாசகர கும்பங்களுடைய சதி திட்டம், இந்த முகமுடியை கைட்டி எறிவதற்காக சென்னையினுடைய நுழைவாயில் தாம்பரம் நகராட்சியில நாம இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம தொடங்கியிருக்கோம். தமிழக அரசு, ஸ்டாலின் அரசு, திருட்டு கொலைகார கும்பலே, முதலமைச்சருடைய தொகுதி, முதலமைச்சருடைய தொகுதியிலே ஒரு தேசிய கட்சியுடைய தலைவருக்கு பாதுகாப்புன்னா நீ யாருக்கான பாதுகாப்பு, யாருக்கான ஆட்சி, நீ யாருக்காக ஆட்சி நடத்துற என்ற கேள்வி எழுகிறது. தொடர்ச்சியாக தமிழகத்தில், வட தமிழகத்தில் பறையர்களுக்கும் வன்னியர்களுக்குமான பிரச்சனை ஏற்படுத்தி, தெற்குல கல்லர்களுக்கும் தேவர்களுக்குமான பிரச்சனையை ஏற்படுத்தி, மேற்கு மண்டலங்களில் கவுண்டர்களுக்கும் அருந்ததிக்குமான பிரச்சனை ஏற்படுத்தி இந்த தமிழகத்தை கொலைக்களமாக்கி ஆட்சி அதிகாரத்தை ஆளுகிற அரசுகளே, ஒரே ஒரு செய்தி, காலம் காலமாக இந்தியாவுடைய பெரும்பான்மை சக்தியாக இருக்கக்கூட இந்த அடித்தட்டு மக்கள், பட்டியலின மக்கள் பொறுத்து கொண்டே இருக்க மாட்டார்கள். நீங்கள் களத்தில் தொடர்ச்சியாக எத்தனை பேரை நீங்கள் பலி கொடுப்பீர்கள், பலி எடுப்பீர்கள்? இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாக தலைமைப்பு கொண்ட சமூகம். 80களில் தமிழகம் முழுக்க பாபா சாஹேப் அம்பேத்கருடைய மன்றங்கள், இயக்கங்கள் வலுவான கட்டமைப்பை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தியிருந்தது. அதன் தாக்கத்தில் பல கள போராளிகள், ஒரு சின்ன விஷயம் பண்ண முடியாது, அங்க இருக்கிற சாதாரண ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அம்பேத்கருடைய மன்றம் அந்த காவல்துறை, அரசு துறைகளா கட்டுப்படுத்தும். இந்த கட்டுப்படுத்துற அந்த வலிமையில இந்த அரசுகள் பயந்துகிட்டு நம்மளுக்கான வேலை செஞ்சாங்க. அவன் நுட்பமா கையாண்ட விதத்தை நாம இந்த மக்கள் மத்தியில் பேசி ஆகணும். இந்த சமூகத்தில் இருந்து கைக்கூலிகளை, அவர்களுக்கு தேவையான இறைச்சி, தேவையான தேவைகளை கொடுத்து தன் பக்கத்தில் வைத்துக் கொண்டு சொந்த சமூகத்தையே கொலை செய்வதற்கு துணை போகின்ற இந்த கயவர்களை கொண்டு தொடர்ச்சியாக கொலை செய்கின்ற இந்த அரசுகளே, இது எத்தனை நாள் நீடிக்கும்? உங்களுக்கு தெரியும், தமிழகம் முழுக்க சிறையில அதிகமா இருக்கிற சமூகம் யாருன்னு. அது உங்களால 90%, 99% பொய்க்கு சரிவார விஷயம். நீங்க எடுத்துக்கிற இந்த கத்தி நிற்கிறது சாதாரண, நீங்க எடுத்துப்பீங்க. இந்த சமூகம் திரும்ப இந்த கத்தி எடுக்க ஆரம்பிச்சுன்னா 24 மணி நேரம் ஒரு ஆட்சி அதிகாரங்க நிக்காது. நாங்க கத்தி எடுத்து வீச ஆரம்பிச்சோம்னா இந்த தமிழக அரசு பதட்டமா இருக்கு. 1 மணி நேரம் ஒரு ஆட்சி தக்க வைக்க முடியாது. ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய வழிவந்த நாங்கள் சட்டத்தை படித்து சட்டத்தை மதித்தவர்கள். அண்ணன் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் எதையுமே நம்பது கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும்தான் நம்புவார். அவரோட யார் பேச போனாலும் சட்டத்தில் கேள்வி கேட்டவனே பயம் வரும். நான் தொடர்ச்சியாக அதிகப்படியாக தலைவர்கிட்ட சண்டை போட்டதும், முரண்பட்டதும், என்ன அதிகமா திட்டதும், நான் அதிகமா அவர்கிட்ட கோச்சிக்கிறதும், கூட இருந்து ஒரு 8 மாசம் 9 மாசம் பேசாமலாம் இருந்திருக்கும். அப்ப என்ன, நான் அவர் கேட்கும் போது எனக்கு பயங்கர கோபம் வரும். ஆனா அவருக்கு ஒவ்வொரு கேள்வியும் இந்த களத்தில் நிக்கிற எனக்கு ஏன்னு எனக்கு தெரியுது. அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் உறங்குகிறார், அவர்கள் உணர்வுகள் உறங்காது. அரசே, அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை உறங்க வைத்து விட்டீர்கள். அவருடைய உணர்வுகளை நீங்கள் ஒருபோதும் உறங்க வைக்க முடியாது. இன்னைக்கு தமிழகம் முழுக்க இருக்கின்ற இந்த படித்த இளைஞர்கள் அமைதி காக்கிறார்கள். இங்க ஒன்றும் எந்த சலசலப்பை ஏற்படுத்த முடியாது என்று நீங்கள் பகல் கனவு காண்கிறீர்கள். தலைவர் எங்களை கத்தி எடுத்து எதை ஒன்றாலும் செய்யுங்கள் என்று பயிற்சியை கொடுத்திருந்தால் இந்த நிலைமை அவருக்கு ஏற்பட்டே இருக்காது.
ஆனால் புத்தியோடு செயல்படுங்கள், நமக்கு இந்திய அரசியலமைப்பு என்கிற சக்தி இருக்கிறது என்று எங்களுக்கு வழிகாட்டியதால் நாங்கள் ஒவ்வொரு கத்தி பிடித்தவன் எல்லாம் பேனாவை பிடித்து இன்னைக்கு உண்மையா சொன்னா ஏன் இந்த அரசு நிர்வாகமும் மௌனம் கேட்குதுன்னா, தலைவரால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் ஒவ்வொரு காவல்துறை காவல் நிலையங்களிலும் ஒவ்வொரு நிர்வாகத்துறையிலும் இந்த அரசு தவறுகளை செய்யும் போது அங்க போய் நெருக்கடி ஏற்படுத்தும். எல்லா இடத்துலயும் இயங்க முடியல. போலீஸ் ஸ்டேஷன் ஏற்கனவே சாதாரண மக்கள் போய் புகார் கொடுத்தா ஓடு நாய வாய்க்கு வந்தபடி பெண்கள் எல்லாம் அவமரியா திட்டுவாங்க. ஆனா தன் அண்ணன் தலைவர் ஆம்ஸ்ட்ராங் ஏற்பட்டு அவரால் பயிற்றுவிக்கப்பட்டவர் ஏற்பட்டவனே சாதாரண ஒரு ஏழை போனோட 10 அட்வொகேட் போயிட்டு காவல் நிலையத்தில் நிற்கிறோம். போலீஸுக்கு பதட்டம், அது ஒரே தலைவலியா இருக்குது. எங்க போனாலும் ஒரு தாசில்தார் ஆபீஸ்ல ஒரு வட்டாட்சியர் சர்டிபிகேட் தர முடியும் சொல்ல முடியல. எதுக்கு தர மாட்டேங்க, எதுக்கு ஒரு வாரங்க கையெழுத்து போட்டா போட முடியும், இப்ப போட்டு கொடுன்னு சொல்லி நெருக்கடி ஏற்படுத்துறான். அதை தாண்டி நீதித்துறை நீதிமன்றங்கள்ல ஜட்ஜி முதற்கொண்டு பாதுகாப்பு அண்ணன் தான். ஒரு தீர்ப்பு கொடுத்தா கூட தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இருக்கார், நம்ம தைரியமா கொடுக்கலான்ற அந்த ஆளுமை கொடுத்தவர் ஆம்ஸ்ட்ராங். இப்படி ஒரு தமிழகம் முழுக்க இந்த அனைத்து சமூகத்தில் இருக்கிற நல்ல இளைஞர்களை எல்லாம் அவர் தோள் மேல் கை போட்டு சகோதரத்துவமாக அவர் பயணப்பட்டார். அதனால்தான் அவர் கொலை செய்யப்பட்டார். இந்த சகோதரத்துவத்தை விரும்பாத அரசு கொலை செய்திருக்கிறது. ஏனென்றால் நீங்க தானே இந்த ஆட்சி அதிகாரத்துக்காக உங்க சட்டை கீழ்ச்சி விட்டுக்கின்னு நீங்க சொன்னீங்களா இந்த டிராமா, எத்தனை முறை நீங்க டிராமா நடத்துவீங்க. இந்த டிராமா கும்பல் திரும்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு புது ஸ்கிரிப்டோட வெளியே வர போறாங்க. நீங்க ஒண்ணு இல்ல, சின்ன வயசுல படிப்பேன் பேப்பர்ல இந்த கன்னித்தீவு சிந்துபாத் கதை இருக்குல்ல, அது மாதிரி இந்தியாவிலேயே ஒரு கொலை சம்பந்தமா அந்த கன்னித்தீவு இந்த சிந்துபாத் கதை தோத்து போச்சு இந்த தமிழக அரசு சொல்ற கதை. எத்தனை குற்றவாளிகளை தேடிங்க அந்த மாஸ்கத்தை வைப்பீங்க. இந்த சுவாதி கொலை வழக்குல உடனடியாக அந்த அம்மையார் என்ன பண்ணாங்க, நெருக்கடி ஏற்பட்டது. ஒரு அக்யூஸ்ட் தேர்ந்தெடுக்கிறாங்க, அதுவும் பட்டியலினத்தில் சேர்ந்த அக்யூஸ்டா அந்த தம்பி எடுத்து இவன் அக்யூஸ்டா மாத்துறாங்க. கொலை செய்யப்பட்டாங்க, அவங்களும் செத்து போயிட்டாங்க. அவனுக்கு அன்னைக்கு கேட்கறதுக்கே இல்ல, இன்னைக்கு சிஎம் செத்தாங்க, உன்னை கேட்கறதுக்கு யாரும் இல்ல. இந்த அனாதையான நிலைமை தான் இங்க ஏற்பட்டிருக்குது. ஏன்னா இதே போன்ற செயல்களை இந்த அரசு செய்யக்கூடாது. அதை வன்மையாக இந்த ஒட்டுமொத்த சமூகத்தின் சார்பாக கண்டிக்கிறோம். நீங்க 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர் உங்களுடைய நாடக கும்பல், உங்களுடைய துணை கும்பல் இருந்து டிராமா போட்டு மாநாடு நடத்தி ஆர்ப்பாட்டம் அவங்களே நடத்தி ஒரு டைரக்டர் வந்து எல்லா ரோலையும் வந்து செலக்ட் பண்ணுவான். அந்த ரோலை நீங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த ஆட்சியை உங்க அதிகாரத்தை எதுவும் சரியாதுன்றதுல நீங்க பகல் கனவு காணாதீங்க. பொறுத்து பொறுத்து பார்த்து இந்த சமூகம் பொங்கி எழுந்தால், வாக்கின்ற வலிமையை நாங்கள் உணர்ந்தால் உங்கள் ஆட்சி அதிகாரம் என்பது தரைமட்டத்துக்கு வந்துவிடும். ஏன் இந்த அரசு தெளிவாக சகோதரர்களே, இந்த அரசு ஏன் இந்த மாதிரியான மோசடியான செயல்கள் செய்யறாங்க, மோசமான செயல் செய்யறாங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் திமுக கட்சி என்பது டீ கடையில புறையும் ஒரு டீ 4 பேர் சாப்பிட்டுட்டு கட்சியை வளர்த்தான். அந்த கொள்கையை பிடிப்பா அங்க நம்ம பட்டியல சமூகம் வளர்த்தது 50 தலைவர் நம்ம தான். அந்த சத்தியவாணி முத்து போன டிசைன் தான் டிஎம்கே. நீங்க வச்சிருக்கிற உதயசீலன் யாரு, எங்க சொன்னோம் திராவிடம் என்ற கண்டுபிடிப்பாளர் யாரு, ஐஎஃப்எஸ் பண்டிதர் தாத்தா அட்டமலை சீனிவாசனுடைய தத்துவங்கள். எங்களுடைய உடைமைகளை திருடிவிட்டீர்கள், எங்களுடைய உரிமைகளை திருடிவிட்டீர்கள், எங்களுடைய கண்டுபிடிப்புகளை திருடிவிட்டீர்கள், எங்களுடைய பஞ்ச நிலத்தை திருடிவிட்டீர்கள், எங்கள் சிறப்பு உட்கூறு திட்ட நிதியம் திருடுகிறீர்கள். எல்லாத்தையும் திருடிட்டு அங்க என்ன நடுரோட்ல கோமணம் கட்டிட்டு போவோம். நாங்கள் நிர்வாணமாக்கப்பட்டிருக்கிறோம். எங்கள் நிர்வாணம் உங்கள் பேர் அதிகாரத்தை உடைத்து எறியும் அந்த நாள் விரைவில். எனவே இன்னைக்கு திமுக கட்சியில ஒரு கொள்கையை பேசி ஒருத்தர் ஓட்டு வாங்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால இந்த ஓட்டு சக்தியா தடுக்கிறவங்க, புத்தி தெளிவு வைக்கிறவங்க யாருன்னா அந்த கொலை செய், இதான் உங்க தத்துவமா? அப்படிதான் நாங்க இதை பாக்குறோம். தலைவர் ராமசாமியுடைய கொலை எப்படி பாக்குறோம்னா, இந்த சமூகத்தில் தெளிவா சமுதாயத்தை வழிநடத்தக்கூடிய இருந்தால்
மழை அடிச்சாலும் வெயில் அடிச்சாலும் வீட்டுல சாவு இருந்தாலும் ஜனநாயக கடமையை ஆற்றுகிற இந்த ஓட்டு வந்து போடுகிற இந்த சமூகத்தில் ஒன்று திரண்டு வந்து ஓட்டு போடுறான். அதனால இவங்க தெளிவா ஓட்டு போட மாட்டான். இன்னைக்கு சென்னை நகரை விரிவுபடுத்துகிற திமுக அரசு, நீங்கள் சென்னை நகரை விசாலமாக்கி நல்ல ரோடு போட்டு நல்ல அடிப்படை வசதிகளை செய்து தரீங்க. அந்த இடத்துல வசிக்கின்ற எவனுமே உங்களுக்கு ஓட்டு போடல. இந்த சேரும் சகதியிலையும் மழை அடிச்சாலும் வெள்ளம் அடிச்சாலும் துணியை கட்டி தலைமையில வச்சுக்கிட்டு வெள்ளத்துல 3 நாள் 4 நாள் சாப்பிடாத ரோட்ல படுத்து இந்த சமூகம் தான் உனக்கு ஓட்டு போட்டுருக்குது. மனசாட்சி இல்லை உனக்கு. இப்படி ஓட்டு போட்டு சமூகத்தை கொள்றிய மனசாட்சி இல்லை உனக்கு அப்படின்ற கேள்வி எழுப்புகிறது. சகோதரர்களே, இன்னைக்கு வீழ்ந்து போன இயக்கம் திமுக அழிந்து போகிறது. அவ்வளவுதான். இந்த திராவிட கட்சிகள் அழிவு நெருங்குகிறது. நீங்கள் ஒண்ணும் இல்ல, நீங்க எந்த சமூகத்தை தொட்டாலும் அந்த சமூகம் வந்து பயங்கர ஃபயர் ஆகுது. அதுக்கு அடுத்தது என்னன்னாக்கா, அச்சுறுத்தல் உயிர் சேதத்தை ஏற்படுத்துறாங்க, வலுவா நிக்கிறாங்க. இந்த சமூகம் என்னன்னாக்கா, சட்டம் படி வேலைக்கு போனோம், இப்படி பயணப்பட்டு இருக்கோம். இன்னைக்கு அண்ணன் பூவையார் முதல் அண்ணன் ஆம்சாங் வரை என்னுடைய பயணம் என்பது கல்வி சாலையை நோக்கியும் நீதிமன்றங்களை நோக்கியும் நிர்வாக மன்றங்களை நோக்கியும் அதிகார மன்றங்களை நோக்கியும் செல்கிறது. அப்படி நோக்கி செல்லுகிற எங்களை நீங்கள் இடைமறித்து மோசமான ஒரு சூழ்நிலைக்கு எங்களை அனுப்பிவிடாதீர்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலம் உங்களுக்கு முன்வைக்கிறோம். சகோதரர்களே, இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு எது தடையாக இருக்கிறது என்றால், பொருளாதாரம், கல்வி, வேலை வாய்ப்பு அடிப்படையில் பலவீனப்பட்டிருக்கிற, மனநிலையில பலவீனப்பட்டிருக்கிற இந்த SC/ST மக்கள் சாதாரணமாக ஓட்டு போட்டுதானே இவனை வந்து சரிப்படுத்த முடியல என்ற இடத்தில் இருந்து அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் மாறுபடுகிறார் என்பதை நான் சொல்கிறேன். என்னன்னா, இந்த மக்களை அணிதிரட்டுவதற்கு நீண்ட காலம் பிடிக்கும். ஆனால் அதற்கு முன்னதாக இந்த அரசு இயக்குகிற இந்த அரசு அங்கங்களை நாம் அதில் ஒரு வலிமையை பாய்ச்ச வேண்டும். அப்படி என்றுதான் இன்னைக்கு வழக்கறிஞர்கள் அரசு துறையில வேலைக்கு போறதுக்கு, கல்வி சாலைக்கு போறது, படிக்கிறது, டாக்டர், என்ஜினியர், இப்படி என்று ஒட்டுமொத்த எல்லா நிர்வாகத்துறையிலும் இந்த சமூகம் பயணப்படுவதற்கான ஒரு ஏவுக்கருவியாக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் இருந்தார். அண்ணாவில் பிரச்சனை அண்ணா அதே ஆம்ஸ்ட்ராங் ஒரு சீட்டு கூடு 2 சீட்டு கூடு செலவு காசு கொடுன்னு சொல்லியிருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு 10 தீவு வாங்கி இருப்பார். தன்கிட்ட இருப்பது எல்லாம் இந்த சமூகத்துக்கு கொடுத்து விட்டு பாபா சாஹேப் அம்பேத்கரை தலைவராக காட்டி நான் ஒண்ணுமில்லை என்று சொல்லி சாதாரணமா பயணப்பட்ட ஒரு மனிதனை கொண்டு கோழைகளே சாதாரணமா பயணப்பட்டார். அவர் நினைத்திருந்தால் இன்னைக்கு 100-200 இளைஞர்கள் அவர் சுத்தி கத்தியோட பாதுகாப்பாக இருப்பான். ஒரு நாளும் என் தலைவன் அப்படி ஒருவரையும் அப்படி தவறாக வழி நடத்தவே இல்லை. அவரோடு பயணப்பட்டேன். இன்னைக்கு நான் வந்து பீம் இந்தியா என்ற ஒரு தேசிய இயக்கத்தை நான் நடத்துகிறேன் என்றால் அந்த ஆற்றலையும் அந்த உரத்தையும் அந்த வலிமையும் அந்த எண்ணத்தையும் எனக்கு விதைத்து கொடுத்து என்னை உருவாக்கியது தலைவர் நான் ஆம்ஸ்ட்ராங். நான் வந்து ஒரு பெரிய நிறுவனத்தில் 1.25 லட்சம் சம்பளத்தில் இருந்தேன். அப்ப நான் நிறைய விஷயம் அவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டு இருந்தேன். எல்லாம் நான் சொன்னா கேட்டுக்கிறாம, நீ மட்டும் தான் எனக்கு கேள்வி கேட்கிற, வேலையை விட்டுவான்ட்டார். அவரே இந்த கூட்டங்களை சொன்னார். பல பேர் நான் சொன்னா கேட்டுக்கிறேன், அண்ணன் மறுப்பு சொல்ல மாட்டான், என்ன நீ நிறைய கொஸ்டின் பண்ற, நீ வந்துட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். ஆனா அன்னைக்கு நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போனேன். அப்படி போனேன். சரி, அண்ணன் போன கார் வாங்கி தருவார்னு நினைச்சேன். காசு கொடுப்பேன், எதையும் கொடுக்கல. மக்கள் கிட்ட போன்னு சொன்னாரு. அவர் மேல நிறைய விமர்சனம் பண்ணி கோவப்பட்ட. வேலையை வந்து இவராக இருந்தோம், மக்கள் கிட்ட போன்னு சொல்றாரு. இவர் தலைவரெல்லாம் கூட நிறைய கேட்டேன். ஆனா அது இன்னைக்கு புரியுது. ஆனா அந்த மக்கள் கிட்ட நான் போக 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 அண்ணன் தலைவர் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங்குடைய எண்ணத்தோடு நான் போகிறேன் என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஒரு ஆண்டு காலம் அவருடைய படுகொலையில் இந்த அரசு செய்த சதி திட்டம் கேவலம் அவலத்தெல்லாம் பார்த்துட்டு இந்த தொடக்கம் என்பது சென்னையுடைய முகத்துவாரத்தில், அதுவும் தாம்பரம் மாநகராட்சியில் நாம் தொடங்கியிருக்கோம். தொடர்ச்சியாக இந்த தலைநகர் முழுக்கம், கற்பர் நகர் முழுக்கம் எங்களுடைய மக்கள் பயணம் இருக்கும். இங்க நாங்க பேசுறோம்னா இங்க இருக்கிற எல்லா சமூக மக்களும் இருக்கிறான். இந்த ஒட்டுமொத்த செய்தி இந்த மக்களுக்கு தெரியும். இந்த மீடியா எல்லாமே கூட மக்கள் சேர்த்துட்டாங்க. அந்த ஒரு ஏதோ இந்த மீடியாவுடைய அதிகார அந்த ரேட்டிங்காக கொண்டு சேர்த்துட்டான். அதுக்கெல்லாம் நம்ம விடை சொல்ல போறோம். இந்த மக்கள் கிட்ட இருந்து ஒரு தெளிவான முடிவை அனைத்து சமூகத்தினுடைய
ஒத்துழைப்பு வரும். இதுல சென்னை முழுக்க இந்த பயணம் இருக்குது. அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் தொடர்ச்சியாக உங்களை அவமானப்படுத்திக் கொண்டே இருப்போம். எங்கன்னா ஊர்ல திருடிட்டானா அதோ போறான் பாரு திருடனுவான், இதோ போறான் கொள்ளக்காரனுவான், இதோ போறான் பிட்பாக்கெட் ஆக்ஷன் சொல்லுவான். எப்படி ஒருத்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது 4 பேர் சொல்லுவோம் அவமானப்பட்டு கூணி குறுகி அந்த சாலையை கடப்பானோ, அது மாதிரி நாங்கள் தொடர்ச்சியாக உங்களை அவமானப்படுத்திக் கொண்டே இருப்போம். நீங்க சரியான பாதையில் செல்ல வேண்டாம். எங்களுடைய பணி அதுதான். நீங்க எத்தனை பேரை கொலை பண்ணுவீங்க? நீங்க சவால் கொடுக்குற, நீங்க கொலை பண்ணிட்டே இருங்க, உங்களுக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்போம். இது எல்லாம் உங்க பக்கம் திரும்பும். உங்க பக்கத்திலேயே ஆபத்தானவங்க வச்சிருக்க திமுக அரசு, உங்க பக்கத்திலேயே ஆபத்தான நபர்களை நீங்கள் வைத்துக் கொண்டு எங்கள் மீது வேட்டை நடத்துகிறீர்கள். உங்கள் பக்கத்தில் ஆபத்து இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த ஆபத்தில் இருந்து உங்கள் விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்றால் கடைசியில் நீங்கள் வரலாற்று நெறிகளும் அவமானப்பட்டு நிற்பீர்கள் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய பயணம் என்பது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய பயணமாக இருக்கட்டும், அண்ணன் தலைவர் ஆம்சாங்களுடைய படுகொலைக்கு நீதி கேட்கும் ஒருங்கிணைப்பாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக இந்த களத்தில் நாம் பயணிப்போம். நீளம் இந்த நாட்டை ஆளும் வரலாறு நீளும் என்பதை சொல்லி ஜெய்பீம் முழக்கத்தோடு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். ஜெய்பீம்.